ஷபா நிஷா நிஷா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கப் டீ கூட. இலேஷ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீயே பாரு, நான் போட்ட நெயில் பாலிஷ் இன்னும் காயவே இல்ல. எனக்கே எப்பவும் ஒரு வாட்டி தான் டைம் கிடைக்குது இதெல்லாம் போட்டுக்க. இங்க பாத்தியா, இதே ராணியா இருந்தா நெயில் பாலிஷ காய வைக்கிற விதமே வேற. இந்த மாதிரி தான் பண்ணுவா. பிச்சை எடுக்கிற மாதிரியே போஸ் கொடுத்துட்டுப்பா. இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன், இப்படிதான் காய வைப்பாங்களா அக்கா? இல்ல நிஷா, நிஷா நீ உங்ககிட்ட ஒரு முக்கியமான நெயில் பாலிஷ் இன்னும் காயல ஈஷான். எதுக்காக நீங்க எல்லாரும் நெயில் பாலிஷ் போடுறீங்க? இந்த கேள்வியை நான் கேட்டாச்சு, வேற ஏதாவது புதுசா கேளு. இவன் நெயில் பாலிஷ் போட்டதுனால எனக்கு இன்னும் டீயே கிடைக்கல. பேசாம நீ ஒரு வேலை பண்ணு, சசிகலா கிட்ட போய் சொல்லு, அவ போட்டு கொடுப்பா. சசிகலாவா? வேணாம் வேணாம் என்ன அவங்க வேணாம், அவங்க வேணாம். சசிகலாவோட பேரை கேட்ட உடனே ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி நீ பயந்து போற ஈஷான்? நானே உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன், கொஞ்சம் இரு. அண்ணே நீ ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எதை பத்தி? நீங்க பின்னாடி வராம இருக்கீங்களா? வாங்க. நீ இந்த சசிகலா இருக்காங்கல்ல, சசிகலாவா? ஏன்னா பாவம், நீ எப்ப பார்த்தாலும் அந்த சசிகலா பின்னாடியே போயிட்டு இருக்க. நான் உங்க பின்னாடி போயிட்டு இருக்கேனா? ஆமாமா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. அண்ணி, இந்த சசிகலா உங்க சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே? ரெண்டு பேரும் ஒண்ணா தானே படிச்சீங்க? சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான், ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடுவாங்க. ஒண்ணா கேள்வி கேட்டேன். இல்ல நீங்க சும்மா இருங்க. அண்ணி, அந்த சசிகலா உங்களுடைய சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா அப்புறம் ஏன் அவங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு வரவே இல்ல? வந்தாலே என் கல்யாணத்துக்கு வந்தா, நான் போய் டீ கொண்டு வரேன். இருங்க. டீலாம் இப்ப முக்கியமே இல்ல. உங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் எப்படி அவங்கள பார்க்காம போனேன்? நான் என் வாழ்க்கையோட ஒரு சில விஷயத்தை தானே மறந்து போனேன். ஒட்டுமொத்த வாழ்க்கையை மறந்து போலியே. எப்படியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். என்ன நான் கரெக்டா தானே சொல்றேன்? அதை விட ஈஷான், ஆமா, என் கல்யாணத்துல நீ எப்படி சசிகலாவை பார்க்காம விட்ட? அன்னைக்கு அவ ஒரு பாட்டுக்கு கூட டான்ஸ் ஆடினாலே, அது என்ன பாட்டு? என்ன பாட்டு? அதான் அந்த பாட்டு. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி, என் பேரு குமாரி. இந்த மாதிரி பாட்டுலாம் கல்யாணத்துல போட மாட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை அவங்க உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்திருந்தா அவங்க முகம் எப்படி எனக்கு மறந்து போயிருக்கும்? ஹிட் அண்ட் மிஸ். ஹிட் அண்ட் மிஸ், அதான் நம்ம தமிழ் டப்பிங் சீரியல் எல்லாம் வருமே. ஹிட் அண்ட் மிஸ். ஹிட் அண்ட் மிஸ். ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து வருவான், ஹீரோயின் அந்த பக்கமா போயிடுவா. கூட்டத்துல ஹீரோவும் ஹீரோயினும் திடீர்னு இப்படி அடிச்சுப்பாங்க. அதான் ஹிட் அண்ட் மிஸ். ஒருவேளை அந்த சமயத்துல நீ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்திருப்ப, சசிகலாவும் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்திருப்ப. அதான் ஹிட் அண்ட் மிஸ். இருங்க. ஹிட் அண்ட் மிஸ்ஸா? ஒரு நிமிஷம். ஒருவேளை அந்த சசிகலாவை உங்களுடைய மேரேஜ்ல நான் பார்க்காம இருந்திருந்தா சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய கனவு ஏன் எனக்கு வருது? இது சுவானாவா இல்ல சசிகலாவா? இந்த 2 பேரும் ஏன் ஒரே ஆளா என்னுடைய கனவுல வந்துட்டு இருக்காங்க? ஈஷான், எங்களுக்கும் அதான் கவலையா இருக்கு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறி போயிட்டப்பா. எப்படி மாறி போயிட்டான்ல? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் சுகானா, ஒரு பக்கம் சசிகலா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுண்ணா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு எதை நினைச்சு டென்ஷனா இருக்குன்னா, ஒருவேளை அந்த சசிகலாவை நான் உங்களோட கல்யாணத்துல பாத்திருந்தேன்னா அவங்களை எப்படி நான் மறந்தேன்? அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சசிகலா நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி தோணுது. நான் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணேன். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் அந்த சசிகலாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எல்லாரும் அவ மேல உயிரே வச்சிருக்கீங்க. அப்படின்னா ஈஷான், நீ அவன் மேல பாசத்தை காமிக்க ஆரம்பி. யார் மேல? நீ சசிகலா மேல இல்ல சுவானா மேல? புரியல. என்ன நல்ல உலர ஈஷான், எங்களுக்கு சுகானான்னு யாரையுமே தெரியாது. எங்க எல்லாருக்கும் சசிகலாவை மட்டும்தான் தெரியும் இல்லையா? இங்க பாரு ஈஷான், நம்ம சசிகலா ஒரு கல்யாணமான பொண்ணு, புரியுதா? அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியேறு. ஒரு வேளை நாளைக்கு அவ புருஷனுக்கு தெரிஞ்சது அப்புறம் பெரிய பிரச்சனையே ஆயிடும். அவ்வளவுதான். பண்ண முடியாது. இல்ல ஈஷான், இல்ல. ஆனா ஒண்ணு, ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். உன்னுடைய சுகானாவும் நம்ம சசிகலாவுடைய ஜாடியும் ஒருவேளை ஒரே மாதிரி இருக்கலாம்ல? இலேஷ்,
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரே ஜாடையில உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம். என்னண்ணா சொல்றீங்க? ஆ, உதாரணத்துக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்க அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலயோ இருக்கலாம்ல. அப்புறம் உன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலயோ உகாண்டாவிலயோ இருக்கலாம்ல. ஏன் ஜாடன்னு வரும்போது சவுத் ஆப்பிரிக்காவா? அண்ணா எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? இந்த சுஹானா சசிகலா மாதிரி இன்னும் 5 பேர் இருப்பாங்களா? இந்த 2த்தையும் என்னால சமாளிக்க முடியல.